ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணன் ஒரு வீட்டில் தேன் எடுக்க கூட்டிருந்தாங்க. வாங்க இப்போ தேன் எடுக்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லாபுக்கு மேலே தேன் கூட வச்சுருக்கு. தேனீச்சும் கம்மியாக தான் இருக்குது, தேனும் கம்மியாக தான் இருக்குது. வாங்க எடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஈச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சதில் ராணி தேனி மாட்டவே இல்லை. அதனால் பிடிச்ச ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம தேனாடையே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம தேனாடை வெட்டினதுலேருந்து கொஞ்சோண்டு தேன் கிடச்சிருக்கு. அதனால் வீட்டு ஓனர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலாம். அதனால் இப்போ மறுபடியும் ஈச்சி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ராணி ஈச்சியை பிடிச்சிட்டோம். அதை உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். இதை பாருங்கள், இதான் ராணி ஈச்சி. இதை பிடிச்சி கொஞ்சம் ரெக்கையை வெட்டி விட்டுருவோம். இப்போ ராணி ஈச்சிக்கு ரெக்கையை வெட்டிட்டோம். ராணி தேனீச்சிக்கு ரெக்கையை வெட் பண்ணனால அதால் பறக்க முடியல. அதனால் இப்படி ஊந்திட்டு கிடக்கு. அதனால் நம்ம ஒரு பெட்டியில் வச்சிடலாம். இனி மீதி இருக்கிற ஈச்சியெல்லாம் பிடிச்சி ஒரு டப்பாவில் போடலாம். இப்போ கையை வச்சு நம்ம ஈச்சி பிடிச்சிட்டுக்கோம். அதை மெதுவாக உள்ளே போட்டுடலாம். எல்லாச்சும் எப்படி பறக்குது பாருங்கள். இப்போ பாதி ஈச்சியை பிடிச்சி முடிச்சிட்டோம். பிடிச்ச ஈச்சியை பாக்ஸில் போட்டு அடைச்சாச்சு. இப்போ நம்ம பாதி ஈச்சியை பிடிச்சிட்டோம். இனி மீதி இருக்கிற ஈச்சி இறங்குறதுக்காண்டி பாக்ஸை கீழே வச்சுருக்கோம். அவ்வளோதான், ஈச்சி பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.